ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரிபிள் ஆன்சர் கீ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து அதை பேஸ் பண்ணிக்க கொஷின்ஸும் ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். When a load is connected to 230 10 degree volt, it draws a current of 10 minus 50 degree ampere. What is the real and reactive power of the load ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் பவர்னா VI cos pi, reactive powerனா VI sin pi. ஓகேங்களா? இப்போ நமக்கு வியும் ஐயும் தெரியும், பட் வி டோசன்ட் நோ த ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இப்போ ரெஃபரன்ஸ் ஃபேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு வோல்டேஜ்ங்கிறது 10 டிகிரி இருக்குது, தட் இஸ் லீடிங்கில் இருக்குது. கரண்ட் வந்து மைனஸ் 50 டிகிரி லேகிங்கில் இருக்குது. ஸோ இங்கே 10, இங்கே மைனஸ் 50. ஓகேங்களா? இப்போ 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 15 பண்ணுறப்ப நமக்கு டோட்டல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு நடுவில் என்ன வரும்னா 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ காஸ் பைங்கிறது காஸ் 60ங்கிறது 1/2, சைன் 60ங்கிறது √3/2. ஸோ 230 × 10 × காஸ் 60. ஸோ பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? 1150 வாட். இங்கே வந்து 230 × 10 × சைன் 60 வந்து √3/2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 1992 VAR. ஓகேங்களா? A three-phase balanced inductive load draw a current of 10 ampere and consumed 6 kilowatt when connected to 400 volt supply. What is the power factor of the load அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரீ ஃபேஸு இண்டக்டிவ் லோடுன்னு கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, பவர் ரியல் பவர் கொடுத்துருக்காங்க, ஸோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பவர் ஃபேக்டர் வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம், ரியல் பவர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே த்ரீ ஃபேஸுங்காட்டி ஐ எம் டேக்கிங் P = √3 BL IL cos pi. ஸோ இதில் cos piங்கிறது பவர் ஃபேக்டர். ஸோ பவர் நமக்கு தெரியும், இது வந்து லைன் வோல்டேஜ் தான். ஸோ 400 வோல்ட் கரண்ட்டு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 0.866 வரும். ஸோ இண்டக்டிவ் லோடுங்காட்டி 0.86 லேகிங். ஓகேவா? The reading of the wattmeter connected to measure the reactive power in a three-phase circuit is given by 0. The line voltage is 400 volt, line current 15 amp, then the power factor of the circuit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வாட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரியாக்டிவ் பவர் மெஷர் பண்ணுறதுக்காக. பட் ரியாக்டிவ் பவர் 0. ஸோ ரியாக்டிவ் பவர் 0வாக இருந்தால் அது கண்டிப்பாக என்னென்னா ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவ் லோடுக்கு பவர் ஃபேக்டர் எப்பவுமே என்னவாக இருக்கும்? யூனிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a balanced star connected load of 4 plus J3 ohm per phase is connected to a balanced 3-phase 400 volt supply. The phase current is 12 amps. The value of real power அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஸ்டார் கனெக்டட் லோட் 3 ஃபேஸ், ஏன்னா பர் ஃபேஸ்க்கு கொடுத்துருக்காங்க இம்பிடன்ஸு. ஸோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரியல் பவரோட வேல்யூ தெரியணும். ஸோ P அதே தான் ஃபார்மில் தான், √3 VL IL cos pi. நமக்கு இங்கே பவர் ஃபேக்டர் தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம R/Z கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ R/Z வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ Rங்கிறது 4, இசட்டுங்கிறது √R² + XL². ஸோ √16 + 9 நமக்கு 4/5 வரும். ஸோ √3 × 400 × 12 × 4/5. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டார் கனெக்டட். ஸோ ஐஎல்ஓ ஐ ஃபேஸு ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 6650.88 வாட். For the network shown in the figure, if Vs is equal to 1 volt and V equal to 0, then I equal to -5 amps. And if Vs is equal to 0 and V equal to 1 volt, then I equal to 1/2 ampere. The value of ISC and RN of the Norton's equivalent across AB would be respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சப்ளை வோல்டேஜ் 1 வோல்ட்டு, விங்கிறது 0. ஸோ விங்கிறது 0னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும். அப்படி இருக்கப்போ எனக்கு கரண்ட் என்னது I is equal to -5 ஆம்ப்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ISC வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ISCனா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான். ஸோ நமக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த கரண்ட்டும் அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ISCங்கிறது -5 ஆம்ப்ஸ். அப்போ ஆன்சர் இஸ் 5 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் என்ன? VS 0. ஸோ VS ஓப்பன், அதாவது நமக்கு இன்புட் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. V வந்து 1 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ், ஐங்கிறது 1/2 ஆம்ஸு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? RN கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வியும் ஐயும் தெரியும், RN கண்டுபிடிப்பன்னு தெரியும். V/I பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ இட்ஸ் 2 ohm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த Y, இது ஆக்சுவலி Y பேராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. Y பேராமீட்டர்ஸ் ஆஃப் த சர்க்யூட் சோன் பிலோ ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Y பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ Y பேராமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். I1 அதாவது அதோட நெட்வொர்க்கோட பேராமீட்டர்னு தெரியும். I1, I2 in terms of V1 and V2. So I1 equal to Y11 V1 plus Y1 to V2. I2 equal to Y21 V1, Y22 V2. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Y parametersங்கிறது Y11, Y12, Y21, Y22.
ஸோ y11ம் y21 எப்போ கண்டுபிடிக்கலாம் v2 0 இருக்கிறப்ப, y12 y22 எப்போ கண்டுபிடிக்கலாம் v1 0 இருக்கப்போ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறேன், v2 வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ v2 0ன்னு நான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ this will be the circuit. ஸோ ஷார்ட் சர்க்யூட்டாக ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, அதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாதப்ப நமக்கு எப்படி சர்க்யூட் இருக்குன்னா, ஸோ இங்கே ஒரு லூப் அப்படி இருக்கும். ஸோ 2 ஓம் இங்கே எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கேவிஎல் அப்ளை பண்ணுறேன் 2 லூப்புக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு லூப்பு. ஸோ இங்கே எடுக்கிறப்ப v1 is equal to 2i1. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் வருது i2, அதனால் 2i1 + i2ன்னு வரும். ஓகேங்களா? 2 காமனாக இருக்கும் ரெண்டுக்கும். செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே நமக்கு 2i2, இதில் பார்த்தீங்கன்னா 2i1 + i2 is equal to 0. ஏன்னா எங்கள் சோர்ஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு 2i2 + i1 = 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து நான் i2வோ i1 ஏதோ ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் i2 எடுத்துக்கிட்டேன். i2ங்கிறப்ப -i1/2 வரும். ஸோ இந்த i2 is equal to -i1/2 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா, ஸோ 2i1 + 2 -i1/2ங்கிறப்ப இது கேன்சல் ஆகி v1 = i1ன்னு கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கிடைக்கலாம், y1ன்னு கிடைக்கலாம். ஸோ y11ங்கிறது i1/v1. ஸோ இட் இஸ் 1 ohms, 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் இந்த ஆப்ஷன் மட்டும் 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், i2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் i1 கண்டுபிடிச்சேன். இப்போ நான் வந்து i1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் i2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன வரும், i1ங்கிறது -2i2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுனா, v1ங்கிறது -2i2ன்னு கிடைக்கும். எனக்கு y21ங்கிறது i2/v1. ஸோ i2/v1ங்கிறப்ப எனக்கு -1/2. ஸோ -1/2 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ v1 0னாலும் இங்கே நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ ஷார்ட் ஆகிறப்ப இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. எனக்கு சர்க்யூட் என்னவாக இருக்கும், இங்கே வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். பட் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் நமக்கு இந்த வேல்யூ வரப்போ நம்ம அதையே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? The expression for the current I in 1 kilo ohm resistor in the circuit below when switch is moved from X to Y. ஸோ ஸ்விட்ச் வந்து இப்படி இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குன்னா 50 வோல்ட்டு ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இப்போ என்ன ஆகுனா, கெப்பாசிட்டர் வில் பி சார்ஜ் டு 50 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்விட்ச் வந்து என்ன ஒய்க்கு மூவ் ஆகுது. ஸோ ஒய்க்கு மூவ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகுனா, இந்த கெப்பாசிட்டர் இருக்க வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ எனக்கு கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் என்னன்னு கேட்குறப்ப நமக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் இருக்குங்க. அதாவது ஆர்சிக்கு. ஓகேங்களா? ஆர்சி சர்க்யூட்டாக இருந்தால் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, v of t is equal to v of infinity plus v of 0 minus v infinity e power minus t/τ. அதாவது இன்ஃபினிட்டிங்கிறது என்னென்னா ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. இங்கே ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்னவாக இருக்கும், நமக்கு டிஸ்சார்ஜிங் தான். ஸோ 0 வர வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது வந்து 0 தான். இனிஷியல் வோல்டேஜ் அப்படின்னா இனிஷியலாக நமக்கு எவ்வளோ சார்ஜ் டு 50 வோல்ட். அப்போ 50 வோல்ட் இருக்கும் எனக்கு. அப்படி பார்க்குறப்ப எனக்கு இங்கே 50 வந்துடும். இப்போ -t/τ. ஸோ டவுங்கிறது என்ன, ஆர்சி. ஸோ ஆர் இஸ் 1 கிலோ ஓம், சிங்கிறது 2 × 10⁻⁶. ஸோ எனக்கு 2 milliseconds. ஸோ அதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு v கிடைக்கும். பட் நமக்கு என்ன வேணும்னா I தான் வேணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், v/r. ஸோ 50 / r 1000 ஓம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர்னா 0.05 e power -500t. In an AC circuit, v is equal to 100 sin omega t plus 30 degree, I equal to 5 sin omega t minus 30. Find apparent power and reactive power. Apparent power அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி வரப்போ ஆர்எம்எஸ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஓகேங்களா? அதாவது விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ். பட் இந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு என்ன இருக்காதுன்னா, அது ஆர்எம்எஸ் வேல்யூவாக இருக்காது. ஸோ விஎம் வேல்யூ, தட் இஸ் விஎம் சைன் ஒமேகா டி. ஓகேங்களா? சாரி அதாவது வி ஈக்குவல் டு பிஎம் சைன் ஒமேகா டி ஃபார்மில் இருக்கப்போ அது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், ஆர்எம்எஸ் வேல்யூவாக இருக்காது. நமக்கான அப்பரண்ட் பவர்ங்கிறது ஆர்எம்எஸ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100 / √2, 5 / √2. ஸோ பண்ணுறப்ப நமக்கு 250 வோல்ட் ஆம்பியர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர்ங்கிறது விஐ சைன் பை. ஸோ இங்கேயும் நமக்கு எல்லாமே ஆர்எம்எஸ் தாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு அது விஎம்மாக இருக்கும், நம்ம ஆர்எம்எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 100 / √2, 5 / √2. பை கண்டுபிடிக்கணும் நமக்கு. பை பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே +30, இங்கே -30. ஸோ அப்படியே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன்று வந்து +30, இன்னொன்று வந்து -30. ஸோ இது டோட்டல் ஆங்கிள் அப்படின்னு எடுக்கிறப்ப என்னன்னா 30 -30ங்கிறப்ப நமக்கு +60 ஆயிரும். ஸோ sin 60 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 217 VAR. ஓகேங்களா?
The parameters widely used in transmission line theory பார்த்தீங்கன்னா ABCD parameters. A RL series circuit draws a current of 1 ampere when connected across 10 volt 1 radian per second AC supply. Assuming the resistance to be 5 ohm, find the inductance of the circuit. So RL கொடுத்துருக்காங்க, VS இருக்குது. ஸோ நமக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு எல் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக நமக்கு கரண்ட்னா என்ன தெரியும், V by Z இந்த மாதிரி சர்க்யூட்ஸில். ஓகேவா. அப்போ இசட்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இசட்டுங்கிறது V by I, ஸோ 10 ஓம். இப்போ இசட்டுங்கிறது R² + XL². ஸோ இதுலேருந்து நம்ம எனக்கு வந்து என்ன தெரியும், இசட் கண்டுபிடிச்சாச்சு, R தெரியும், இதுலேருந்து நம்ம எக்ஸல் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா. XL = √75 ஓம்ஸ் வருது. இப்போ நமக்கு தெரியும் XL = ωL. ஸோ ஒமேகாங்கிறது 1 radian per second கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு எல்லும் XL ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ √75 ஹென்ரி. For the circuit shown in figure, determine the bandwidth. The resonant frequency of the circuit is 7.12 Hz. ஸோ நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்துட்டாங்க, பேண்ட்வித் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு RLC வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு பேண்ட்வித் அப்படின்னு என்ன தெரியும், ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை குவாலிட்டி ஃபேக்டர். இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி தெரியும், எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் தெரியாது. ஸோ குவாலிட்டி ஃபேக்டருங்கிறது என்னென்னா XL/R. XLங்கிறது 2πfRL டிவைட் பை R. ஸோ 2πfR நமக்கு தெரியும் 7.12, எல்லுங்கிறது நமக்கு 5 ஹென்ரி. இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 90 ஓம் 10 ஓம். ஸோ இது ரெண்டுமே சீரியஸாக இருக்குங்காட்டி நம்ம 90 + 10 100 ஓம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அது பண்ணுறப்ப எனக்கு Qங்கிறது 2.24. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப FRA Qயும் பேண்ட்வித் வந்து 3.178 Hz. The peak factor and form factor of the sinusoidal waveforms are dash respectively. So peak factor வந்து 1.414, form factor வந்து 1.11. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கேன். ஓகேங்களா. What is the phase angle between voltage and current of a series RLC circuit at resonance? ஸோ உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசனன்ஸாக இருக்கப்போ XL = XC. ஸோ இட்ஸ் என்னது ரெசிஸ்டிவ் லோடாக தான் இருக்கும் நமக்கு. அப்போ என்ன ஆகும், யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கப்போ ஃபேஸ் ஆங்கிள் will be 0. If the lower cutoff frequency is 2400 Hz and the upper cutoff frequency is 2800 Hz, then the bandwidth will be. So bandwidth is upper cutoff frequency minus lower cutoff frequency. 2800 minus 2400, so 400 Hz answer. This is a direct question. Determine the RMS current in the circuit னு கேட்டிருக்காங்க. ஸோ RMS current அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்ம்லனா V into XC. ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்குங்க, அதே எனக்கு இண்டக்டர் இருந்தால் V டிவைடட் பை XLன்னு வரும். ஓகேங்களா. ஸோ V into XC, ஸோ V into 2πfC. ஸோ V நமக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 2πf வந்து 5 kHz, C வந்து 0.01 மைக்ரோஃபேரட். ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர்னா 1.57 milliamps. Determine the Thevenin's voltage VTH across AB for the circuit shown அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கியூட் சொல்லிட்டாங்க, VTH என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ VTH என்ன பண்ணலான்னா, நான் இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது VTH. ஸோ நான் ஏதோ ஒரு லூப் எடுத்துக்கலாம், இந்த லூப் இல்லை இந்த லூப் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த லூப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லூப் எடுக்கிறப்ப எனக்கு VTH, அதாவது VTH இங்கே நமக்கு மைனஸ் இருக்குங்காட்டி -50 + 10i = 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் VTH அப்படிங்கிறது நான் அதை பக்கம் எடுத்துட்டா -VTH = 10i - 50. ஸோ இதுதான் எனக்கு VTH ஃபார்முலா. அதாவது VTH இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணப்போ இந்த VTH எனக்கு கிடச்சிடும். ஸோ எனக்கு இதில் என்ன தெரியாது, I தெரியாது. ஸோ I கண்டுக்கணும். ஸோ I கண்டுக்கிறப்ப இது ஃபுல் லூப்பாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. 10i + 5i, இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் மைனஸ் சொல்கிறப்ப +25 - 50. ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து சால்வ் பண்ணுறப்ப எனக்கு கை கிடைக்கும் 1.67 ஆம்ஸு. இப்போ -VTH இருக்குது. ஓகேங்களா. ஸோ -VTH இது வந்து பார்த்திங்கன்னா 10 × I பார்க்குறப்ப 16.7 - 50. அப்போ எனக்கு -33.3 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ VTH = 33.3 வோல்ட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் VTH வந்து இங்கே வச்சு தான் கண்டுபிடிக்கணும், இல்லை இந்த லூப் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லூப் எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரும், 5i + 25 = VTHன்னு வரும். ஓகேங்களா. ஃபைண்ட் த கரண்ட் I இந்த ஃபாலோயிங் சர்க்கியூட் டயக்ராம். ஸோ எனக்கு ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லூப் எடுத்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறப்ப V = IR. ஸோ 5 × 5 25, இந்த ரெசிஸ்டன்ஸை சீரியஸாக கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதுக்கு லூப் எழுதுறப்ப நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. அப்படின்னா 5i + 25 + 5 -8 = 0. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு I = என்ன வரும், -4.5 ஆம்பியர்ஸ். ஓகேங்களா.
The resistance of a 5 meter length of wire is 600 ohm. Determine the resistance of 8 meter length of the same wire. So resistance க்கு நமக்கு என்ன formula rho L by A. So நமக்கு இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா resistance for a 5 meter length ன்னு கொடுத்திருக்காங்க. So determine the resistance for 8 meter length. அப்ப நமக்கு R உம் L வச்சு தான் நமக்கு ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. So நான் R proportional to L மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 2 வேல்யூஸ் இருக்குங்காட்டி R1/R2 ஈக்குவல் டு L1/L2. ஸோ இதில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம R2 மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ R2 கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன வரும் 960 ohms. An inductance of 2 millihenry takes a current of I equal to அப்படின்னு கரண்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்டு எனர்ஜி அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டோர்டு எனர்ஜி நமக்கு தெரியும் 12LI². ஸோ எல்லுங்கிறது 2 millihenry தெரியும். ஐங்கிறது 5.0 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 5.0 5 ஸ்கொயர் பண்ணோம் 25. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 25 மில்லி ஜூல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர்ஸ் L இன்டூ di/dt. ஸோ L நமக்கு தெரியும் di/dt ஆஃப் கரண்ட்டு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா. 2 × 10⁻³ 5 × 5 -5 e power -5000t எடுத்துட்டேன். இப்போ நான் d/dtங்கிறப்ப கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் இருக்காது. மறுபடியும் இதை d/dt பண்ணுறப்ப -5 e power -5000t. அதாவது எனக்கு e power -t நீங்கள் இது பண்ணுறப்ப அதே தான் வரும். ஸோ இப்போ -5000t. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப -5000 அப்படின்னு வரும். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா 50 e power -5000t volt. Superposition theorem is valid for. So superposition is only for the voltage and current response, not for the power response. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் ஸ்பீடாக தான் போயிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். உங்களுக்குமே பார்க்குறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ.